ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து ப்ளவுஸ் எப்படி அளவு எடுப்பதுன்னு சொல்லி கொடுத்தேன். அந்த ஃபஸ்ட் பார்ட்டில் ப்ளவுஸ் எப்படி அளவு எடுத்தோமோ அந்த அளவு வச்சு இப்போ ப்ளவுஸ் எப்படி கட்டிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ப்ளவுஸில் பேக் பார்ட் வெட்டலாம். தையலுக்காக மடித்து தைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1.5 இன்ச்சு விடணும். ப்ளவுஸ் உயரம் 14 இன்ச்சு. அடுத்தது கழுத்து ரவுண்டு கட்டிங். 2 இன்ச்சு 2 cm. அடுத்தது வந்து தோள்பட்டை அளவு வந்து 2 cm. அடுத்தது பின்னெக் வந்து 9 இன்ச்சு. அடுத்தது ஆம்கோல் வந்து 5 இன்ச். இங்கே கீழேருந்து பார்த்தா 9 இன்ச் வரும். ஆம்கோலில் வளைவு வந்து 1 இன்ச்சு தான் வைக்கணும். இந்த இடத்துல வந்து இந்த 2 இன்ச்சு மாதிரி வரணும். 1.5 இன்ச்சு இங்கே வந்து தான் சேரணும். ஆம்கோல் வளைவு வந்து 1 இன்ச்சு தான் வரணும். பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் சேம் தான், 1 இன்ச்சு தான் வரும். பாடி அளவு வந்து 37 ரெண்டாக பிரித்தா 18, 18 ரெண்டாக பிரித்தா 9 இன்ச்சு 2 cm. இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ வந்து 9 இன்ச்சு 2 cm தான் வரணும். ஒன்பது இன்ச்சு 2 cm. இடுப்பளவு வந்து 8 இன்ச்சு 2 cm. தையலுக்காக 2 இன்ச்சு 2 cm விடலாம். பேக் வந்து இந்த அளவு வச்சு தான் நம்ம கட் பண்ணணும். இப்போ நான் திரும்பவும் ஒரு தடவை சொல்கிறேன். ப்ளவுஸ் உயரம் 14 சென்டிமீட்டர், பின்னெக் 9.5, தோள்பட்டை அளவு 2 இன்ச்சு, ஆம்கோல் 5 இன்ச்சு, பாடி அளவு 9 இன்ச்சு 2 cm, இடுப்பளவு 8 இன்ச்சு 2 cm. இங்கே வந்து தையலுக்காக 2 இன்ச்சு 2 cm விடலாம். இங்கே டாட் பிடிக்கவும் இந்த தையலுக்காகவும் 2 இன்ச்சு 2 cm விடணும். இவ்வளோ தான் பேக் கட் பண்ணுறது.
இப்போ தையலுக்கு வந்து 1/2 இன்ச் இந்த இடத்துல விட்டுட்டு நம்ம கட் பண்ணிடலாம். அடுத்தது வந்து ஃப்ரண்ட் கட் பண்ணலாம். ஃப்ரண்ட் கட் பண்ண ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்கேலால் ஒரு கோடு போட்டுக்கணும். இப்போது ஃப்ரண்ட் உயரம் வந்து 12 வைக்கணும். அப்புறம் பேக் உயரம் வந்து 14 இன்ச்சு, 2 இன்ச்சு பட்டிக்கு விட்டுட்டு 12 இன்ச்சு வைக்கணும். கழுத்து ரவுண்டு கட்டிங் 2 இன்ச்சு 2 cm. முன்னைக்கு 7.5 இன்ச்சு. தோள்பட்டை அளவு 2 இன்ச்சு. ஆம் ஹோல் 5 இன்ச்சு. ஃப்ரண்ட் நெக்கும் யூ நெக்குக்கலாம். ஆம் ஹோல் வளைவு 1 இன்ச்சு வைக்கணும். இப்போது பாடி அளவு எடுக்கணும். பாடி அளவு 9 இன்ச்சு 2 cm. இடுப்பளவு 8 இன்ச்சு 2 cm. இங்கே டாட் பிடிக்கிறதுக்காக 2 இன்ச்சு 2 cm விடணும். அப்புறம் தையலுக்காக ஒரு 2 இன்ச் விடலாம். இப்போ வந்து ஃபுல்லாக பார்த்தா 12 இன்ச்சு 3 cm வருது. அது மேலேயும் அதே 12 இன்ச்சு 3 cm வைக்கணும். அதே அளவு இங்கே 2 cm விட்டுருக்கோம், இங்கே 2 cm மார்க் பண்ணிக்கணும். இப்போது இந்த 3 கோட்டையும் ஜாயின் பண்ணிடணும். இப்போ வந்து இங்கே ஃப்ரண்ட்டு டாட் பிடிப்போம்ல 3 சைடு, அதை வந்து மார்க் பண்ணலாம். இங்கே சென்டர் டாட் வந்து ஃபஸ்ட்டு 3 இன்ச்சு 1 cm வந்து விட்டுடணும். ஃபஸ்ட்டில் ஒரு கோடு போட்டு அப்புறம் டாட்டுக்காக 2 இன்ச்சு 2 cm விடணும். அதில் பாதி 1 இன்ச்சு 1 cm. டாட்டில் இந்த இடத்துல மேல் உயரம் வந்து
2.5 இன்ச் வைக்கணும். இப்போ வந்து இது ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒரு 2 இன்ச் போல் தான் நம்ம கிராஸ் எடுக்கணும். ஒரு 2 cm அளவுக்கு வந்து கிராஸ் எடுக்கணும் கரெக்டாக. இங்கேருந்து அந்த சைடு வரையும். இந்த சென்டர் டாட். இப்போ வந்து இந்த சைடில் டாட் வந்து நம்ம தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்து விட்டுடணும். இந்த 1/2 இன்ச் வந்து தையலுக்கு வரும். இப்போ இது வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். 4 இன்ச்சு 2 cm இருக்குது. அதில் பாதி 2 இன்ச்சு 1 cm. இந்த உயரம் வந்து 2 இன்ச்சு 2 cm வைக்கணும். ஃப்ரண்ட் கட்டிங் வந்து அவ்வளோதான். இது இந்த மெஷர்மெண்ட் வச்சு தான் ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணணும். ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ணிட்டோம். திரும்ப நான் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரண்ட் உயரம் 12 இன்ச்சு. கழுத்து ரவுண்டு கட்டிங் 2.5 இன்ச்சு 2 cm. தோள்பட்டை 2 இன்ச்சு. முன்னெக் 7.5 இன்ச்சு. ஆம் ஹோல் 5 இன்ச்சு. பாடி அளவு 9 இன்ச்சு 2 cm. இடுப்பளவு 8 இன்ச்சு 2 cm. இங்கே டாட் பிடிக்கிறதுக்காக இங்கே டாட் பிடிச்சோம்னா இந்த இடம் வந்து சுருங்கும். அதனால் இங்கே வந்து 2 இன்ச்சு 2 cm. இங்கே நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு எவ்வளோ விடுறோமோ இங்கே 2 இன்ச்சு 2 cm, அந்த 2 இன்ச்சு 2 cm வந்து இந்த இடத்துல விடணும். அப்புறம் வந்து தையலுக்காக ஒரு 2 இன்ச்சு விடணும். தையலுக்கு 2 இன்ச்சு விடணும். ஃபஸ்ட்டு வந்து 3 இன்ச்சு 1 cm அளவு ஒரு கோடு போட்டு அப்புறம் 2 இன்ச்சு 2 cm அளவுக்கு இங்கே டாட் வந்து நம்ம பிடிக்கணும். 1/2 இன்ச்சு வந்து தையலுக்கு, 2 இன்ச்சு 1 cm வந்து சென்டர். இந்த சைடில் வந்து 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டோம். 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டால் இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். 4 இன்ச்சு 2 cm. 4 இன்ச்சு 2 cmல பாதி 2 இன்ச்சு 1 cm அந்த சென்டரை மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து 2 இன்ச்சு 2 cmக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து சென்டரை வந்து பார்க்கணும். ஃப்ரண்ட்டு வந்து இந்த மெஷர்மெண்ட் அளவு தான் கட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம கட்டிங் பண்ணிடலாம். 1/2 இன்ச்சு தைக்கிறதுக்கு மட்டும் விட்டுட்டு கட்டிங் பண்ணிடலாம். அடுத்தது வந்து நம்ம பட்டி கட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சு விட்டுடணும். இடுப்பளவு வந்து 8 இன்ச்சு 2 cm. 8 இன்ச்சு 2 cmல ஒரு மார்க் பண்ணிவிட்டு 2 இன்ச்சு தையலுக்கு விடணும். அப்போது 10 இன்ச்சு 2 cm வரும்.
பட்டி வந்து 2 இன்ச் நம்ம விட்டோம், ஆனால் 2.5 இன்ச் வைக்கணும். ஏன்னா ஃப்ரண்ட்டில் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து டாட் பிடிப்போம். அப்போ வந்து இந்த 1/2 இன்ச் வந்து போயிடும். நம்ம இங்கே பட்டியில் 1/2 இன்ச் விடலைன்னா தூக்குனா மாதிரி இருக்கும். பட்டியில் 1/2 இன்ச் அதனால் சேர்த்துக்கணும். இங்கே பிடிக்கிற 1/2 இன்ச்சு வந்து பட்டியில் நம்ம சேர்த்துக்கணும். அப்போது 2 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கணும், 2.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கணும். அதே சேம் இங்கேயும் இந்த 2 இன்ச்சு மட்டும் ஜாயின் பண்ணிக்கணும். பட்டி வந்து கிராஸ் பட்டி தான் நம்ம இப்போ மார்க் பண்ண போகிறோம். இப்போது இடுப்பளவு 8 இன்ச்சு 2 cm, 8 இன்ச்சு 2 cmல பாதி 1 cm கூட்டினா 4 இன்ச்சு 1 cm கூட 1/2 இன்ச்சு கூட்டிக்கணும். அப்போது 4.5 இன்ச்சு 1 cm வரும். அதை வந்து இங்கே மார்க் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம இங்கேருந்து கிராஸாக வி மாதிரி எடுக்கணும். இந்த 1/2 இன்ச்லேருந்து இப்போ திரும்பவும் நான் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இடுப்பளவு 8 இன்ச்சு 2 cm, 2 cm வந்து நம்ம தையலுக்காக விடணும். இங்கே வந்து 2.5 இன்ச் வைக்கணும். இங்கேயும் அதே 2.5 இன்ச்சு. ஃபஸ்ட்டு வந்து 2 இன்ச்சில் ஒரு கோடு போட்டுட்டு அதில் இடுப்பளவில் பாதி எடுத்துக்கணும். இடுப்பளவில் பாதி எடுத்துட்டு 1/2 இன்ச்சு வந்து அது கூட கூட்டிக்கணும். கூட்டினா 4.5 இன்ச்சு 1 cm. இப்போ நம்ம இந்த இடத்துலேருந்து இந்த 1/2 இன்ச்சு 2.5 இன்ச்லேருந்து நம்ம வி பட்டி மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பட்டி வந்து இப்படி தான் கட் பண்ணணும். நம்ம தையலுக்காக 1/2 இன்ச்சு விடணும். இதுதான் ஃப்ரண்ட் பகுதி. ஏன்னா இந்த சைட்லேருந்து வரதுனால இதுதான் ஃப்ரண்ட் பகுதியாக வரும். இதை வந்து நம்ம மாற்றக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கோடு கிழிச்சு வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் வந்து எந்த இடத்துல வரணும்னா இந்த மாதிரி மார்க் பண்ணுற பகுதி இங்கே வரணும். இந்த இடம் வந்து இந்த இடத்துல வரணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக அப்போ தான் ஃபினிஷிங் பண்ண முடியும். இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கணும். இந்த மடிப்பு பகுதி வந்து நமக்கா பார்த்தா மாதிரி இருக்கணும். அதை திரும்ப இன்னொரு ஃபோல்டு பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கணும். ஸ்லீவுக்கு வந்து
ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு. இப்போ வந்து ஸ்லீவ் உயரம் வந்து 8.5 இன்ச்சு, சுற்றளவு 12 இன்ச்சு. இதை வச்சு நம்ம கட்டிங் பண்ணலாம். ஸ்லீவ் உயரம் வந்து 8.5 இன்ச்சு, ஸ்லீவ் உயரம் மார்க் பண்ணிக்கோங்க. சுற்றளவு 12 இன்ச்சு, 12ல் பாதி 6 இன்ச்சு. அதே சேம் வந்து மேலேயும் மார்க் பண்ணிக்கோங்க 6 இன்ச்சு. இதுலேருந்து இந்த 6 இன்ச்லேருந்து 1 இன்ச் கொஞ்சம் தள்ளி 3 cm மார்க் பண்ணிக்கோங்க, 1 இன்ச்சு தள்ளி. இப்போ இங்கேருந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஸ்லீவுக்கு. இப்போது பேக் வந்து எடுத்துக்கணும். ப்ளவுஸோடைய பேக்கில் இந்த 1/2 இன்ச் விட்டுடணும். இந்த 1/2 இன்ச் விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து வைங்க. இதே மாதிரி மேலேயே வச்சுட்டு வந்தால் தெரியும் எந்த இடத்துல கரெக்டாக நம்ம வந்து பாடி அளவு வந்து மெஷர் பண்ணி எடுத்துருக்கோமோ அந்த பாடி அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ 2 இன்ச் தையலுக்காக விட்டுடுங்க. ரெண்டு இன்ச் வந்து தையலுக்கு விட்டுடணும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம மடித்து எம்மிங் பண்ணுறதுக்கு 1 இன்ச் விடலாம். திரும்ப ஒரு தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்லீவ் உயரம் 8.5 இன்ச்சு, 1 இன்ச் வந்து மடித்து நம்ம எம்மிங் பண்ணுறதுக்காக. சுற்றளவு 6 இன்ச்சு, இந்த 3 இன்ச்சு விடணும். ஸ்லீவ் வளைவு மார்க் பண்ணுறதுக்கு 3 இன்ச் விடணும். அவங்கவுங்க பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ளவுஸில் வந்து நம்ம அளவு எடுக்கணும். அதில் இப்போ நம்ம கட்டிங் பண்ணிடலாம். அரை இன்ச்சு விட்டுட்டு தான் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணணும். சென்டர் வந்து இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்லீவில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து எப்படி குடஞ்சி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஒரு இன்ச் விட்டுடணும். இங்கே மார்க் பண்ணியிருக்கீங்க, அந்த 1 இன்ச் வந்து விட்டுடணும். நம்ம தையலுக்காக ஒரு அரை இன்ச்சு வந்து இப்போ விட்டுட்டு நம்ம கட் பண்ணியிருக்கோம். அந்த அரை இன்ச்சை கட் பண்ணி அப்படியே எடுத்துடணும். ரொம்ப வந்து இவ்வளோ தூரம் வரைக்கும் போகக்கூடாது. இதோட ஒரு 2 இன்ச்சு சிஎம் வரையும் இது வரையும் எடுத்துக்கணும். இப்போ வந்து
இந்த மாதிரி ஒரு டாட் கிழிச்சுங்க. இப்போ வந்து நம்ம இந்த ஃப்ரண்ட்டில் குடஞ்சி எடுத்தது ரெண்டுமே ஃப்ரண்ட் சைடு ஸ்லீவில் தான் வரணும். அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, ஃப்ரண்ட் சைடு எது எது வரணும்னு. லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்லீவு, ரைட் சைடில் ஒரு ஸ்லீவு, இந்த மாதிரி தான் வரணும். நம்ம ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ணது வந்து பேக்குக்கு நம்ம வந்து மாற்றி கொடுக்கக்கூடாது. அதனால் ஃபஸ்ட்லேயே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணி முடிச்சாச்சு. இது பேக்கு, ஃப்ரண்ட்டு, பட்டி, இது ஸ்லீவ். இப்போ நான் ப்ளவுஸ் கட் பண்ணதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்ட்டில் இந்த ப்ளவுஸ் எப்படி வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.